ககன் மனசு உடைச்சு சாரதா. சாரதா புரிஞ்சுக்கிட்டதே தப்பு. அதில் ககனுக்கும் அதையே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ககன் சிவாவை வீட்டை விட்டு துரத்தும் போது சாரதா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அவன் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ககனை தரன்னு இழுத்துட்டு மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் போய் சொல்லிட்டு வந்திருக்கான். அவனை போய் வீட்டில் தங்க வைக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு ககன் சொல்ல, உனக்கு அந்த உண்மை இப்போ தான் தெரியும், எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை உனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்னம்மா உண்மை, தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு ககன். உடனே ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க சாரதா. ஒரு நாள் பூரி ஹாஃப் சாரி கட்டிட்டு வர சொன்னதுக்கு பூரி கட்ட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சாரதா ஃபோர்ஸ் பண்ணி கட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல அவங்களும் கட்ட போகிறாங்க. அவங்க அம்மா கிட்ட வந்து காட்டுவாங்கன்னு சாரதா நினச்சிட்டு இருந்தா அவங்க நேராக சிவா கிட்ட போய் காட்டுறாங்க. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா எனக்கு அப்படின்னு கேட்க அவர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை ரூமுக்கு வெளியிலேருந்து சாரதா பார்த்துட்டே இருக்காங்க. பூரி உடனே நம்ம செல்ஃபி எடுத்துக்குவோமா அப்படின்னு கேட்க சிவாவும் கேஷுவலாக சரி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக தான் எடுக்கிறாரு. ஆனால் பூரி என்ன நினச்சி எடுக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தான் தெரியுமே. விதவிதமாக எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வெளியில் வராங்க. சாரதா என்ன பண்ணிட்டு வர அப்படின்னு கேட்க, இல்லைம்மா சும்மா கேஷுவலாக செல்ஃபி எடுத்தோம் அப்படின்னு சொல்ல ஒரே அறை தான் பூரிக்கு. உண்மையை சொல்லு அப்படின்னு சாரதா கேட்க, இல்லைம்மா நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணுறோம் அப்படின்னு பூரி சொல்கிறாங்க. சிவா எப்போ லவ் பண்ணுறேன்னு சொன்னாருன்னே தெரியல. பூரியா கெஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயத்தை இப்போ ககன் கிட்ட சாரதா சொல்ல, பிந்துவும் இந்துவும் மட்டும்தான் உன் தங்கச்சியா? உன் கூட பிறந்தவ இவளோட வாழ்க்கையை நீ பார்க்க மாட்டியா? இந்த ஒரு விஷயத்துக்காகவாவது அவனை வீட்டை விட்டு வெளில அனுப்பாமல் இருக்கலாம்ல அப்படின்னு சாரதா சொல்ல, ககனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அம்மா அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சிருந்தா நான் ஏன் அவனை அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போய் அவனை சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு கீழே இறங்கி போகிறாங்க 2 பேரும். அதுக்குள்ளே பூரி சிவாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அழாத சிவா, நீ அழுத எனக்கும் அழுகையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக ககன் வராரு. வந்துட்டு சிவா கிட்ட, யோசிக்காமல் ஒன்று அடிச்சிட்டேன் சிவா, சாரிடா, நீ வா உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ககன் நேராக சிவாவோட பேக் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பூரி கையில் கொடுக்குறாரு. பூரிக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் சிவாவுக்கு இது புரியாது இல்லையா? சிவா இன்னைக்கு பூமிக்கு கால் பண்ணதே பிந்துவை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது தான். ஆனால் கதை அப்படி வேற மாதிரியாக போயிட்டுருக்கு. உண்மை தெரிஞ்சால் பூரி என்ன பண்ணுவாங்க? சாரதா, ககன், பூமி 3 பேரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஒன்றும் புரியலை. வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.